யாரா நீ சாட் ஜிபிடி என்ற பேரை வச்சுக்கொண்டு கூகுள் எனக்கே டஃப் கொடுக்க வர என்று சொல்ற மாதிரி தான் இந்த சாட் ஜிபிடி இருந்துச்சு. இந்த சாட் ஜிபிடினா என்ன, இந்த சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த சாட் ஜிபிடி யார் ஓன் பண்ற, இதை பார்த்தா இந்த ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன செய்யணும்னு மறக்காமல் பண்ணிடுங்க. ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ், நவம்பர் 30 2022 ஆண்டு இந்த சாட் ஜிபிடி என்று சொல்லக்கூடிய இந்த ஏஐ லான்ச் ஆகப்படுது. ஓப்பன் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் இந்த சாட் ஜிபிடியை லான்ச் பண்றாங்க. இந்த ஓப்பன் ஏஐயோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா எலான் மாஸ்க் மற்றும் சாம் ஆல்ட்மன் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பேர் தான். அதாவது மேட்ஸ், 2015 ஆண்டுல இந்த ஓப்பன் ஏஐ என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகப்படுது. அதாவது 2018 ஆண்டு எலான் மாஸ்க் அவர் இந்த ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போறாங்க. அப்படி அவர் வெளியே போனாலும் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து அவருக்கு ஒரு ஷேர்ஸ் போய்கொண்டே தான் இருக்குது. ஓகே ரைட், 2022 இந்த சாட் ஜிபிடி ரிலீஸ் ஆகப்படுது. இந்த சாட் ஜிபிடினா என்ன, அதான முக்கியமான விஷயம். அதாவது இது ஒரு சாட் போர்ட். அதாவது நீங்க எந்த விதமான கேள்வி நீ அதுக்கிட்ட கேட்டாலும் அது உங்களுக்கு சிம்பிளாகவே பதில் சொல்லும். அதாவது 2022 இந்த சாட் ஜிபிடி ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த டைம்ல ஜஸ்ட் 5 டேஸ்ல 1 மில்லியன் யூசர்ஸை இந்த சாட் ஜிபிடி ரீச் பண்ணிச்சு. இதை நாங்கள் கம்பேர் பண்ணி சொல்லணும்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு 41 மாதம் எடுத்துச்சு, அண்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக்கு 10 மாதம் எடுத்துச்சு, அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு 2.5 மந்த்ஸ், அதாவது 2.5 மாதம் எடுத்துச்சு 1 மில்லியன் யூசர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த சாட் ஜிபிடிக்கு ஜஸ்ட் 5 டேஸில் 1 மில்லியன் யூசர்ஸ் இந்த சாட் ஜிபிடி ரீச் பண்ணிச்சு. சாட் ஜிபிடிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாட் ஜிக்கு ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த சாட் ஜிபிடி கிட்ட கேட்டால் உங்களுக்கு அழகான முறையில் அதை பதில் தரும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹவு டு குக் ரைஸ், நமக்கு சோறு தான் முக்கியம். ஸோ ஜோக்க பார்ட்ஸ், இந்த ரைஸ் எப்படி செய்கிறது என்று நீங்கள் சாட் ஜிபிடி கேட்டிங்கன்னா அது அழகான முறையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு அழகான முறையில் கொடுக்கும். நீங்கள் இதே விஷயத்தை கூகுள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூகுள் வெப்சைட்ஸ் தான் தரும். அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கணும் இந்த ரைஸ் எந்த விதமாக லேஸாக குக் பண்ணக்கூடிய விஷயத்தை தந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டாக தான் போகணும். அதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அது உங்களுக்கு புரியுதா நீங்கள் பார்ப்பீங்க. அது புரியல, அது சரி வரலன்னு சொன்னால் பேக் வந்துட்டு இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போவீங்க. இப்படி தானே ஒவ்வொன்றா நாங்கள் தேடி பார்ப்போம். ஆனால் சாட் ஜிபிடி இப்படி அல்ல. நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்டாலும் அது ஈஸியாக சமரைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஆன்சர் தரும். ஸோ இதனால தான் கூகுள் பயந்தான். கூகுளுக்கு யாரும் வரமாட்டாங்களோ, இந்த கூகுளுக்கு சர்ச் பண்ண யாரும் வரமாட்டாங்களோ, யாரும் சர்ச் பண்ண வராட்டி எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது, அட் வராட்டி காசு கிடைக்காதுன்னு சொல்லி தான் இந்த கூகுள் பயந்தான். ஓகே ரைட், இந்த சாட் ஜிபிடி கிட்ட உங்களுக்கு கேள்வி மட்டும் தான் கேட்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்றேன். இந்த விஷயங்களை வச்சு இந்த சாட் ஜிபிடி எவ்வளோ திறன் கொண்டதுன்றதை பற்றி உங்களுக்கு விளங்கி போல ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு இமெயில் ரைட் பண்ணணும். நீங்கள் ஒரு இமெயில் ரைட் பண்ணணும். இந்த இமெயிலில் இந்த விஷயங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகான முறையில் உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு இமெயிலை அவங்களுக்கு ரைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சிவி ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த சிவியில் இந்த விஷயம் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த விஷயங்களை நீங்கள் டைப் பண்ணி சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகான முறையில் உங்களுக்கு சிவியை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி காலேஜ் ஸ்கூல் யூசர்ஸுக்கும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலேஜ் ஸ்கூலில் இந்த கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் இதெல்லாமே செய்யணும்னா அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னென்னா இது ஒரு நெகட்டிவும் இருக்குது. என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது யூஸ் பண்ணலாம், பண்ணினா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த யோசிக்கக்கூடிய திறன் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு குறைவாக கூடியதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாகவே எங்களுக்கு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு அட்வைசஸ் தேவைன்னா அட்வைசஸ் கேட்கலாம். இது கிட்ட எனக்கு இப்படி சொல்லித்தாங்க அப்படி சொல்லித்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் அதுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். அது அண்ட் எந்த விஷயமான கேள்வி நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தரும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எலான் மஸ்க் எப்படி ஆகிறது என்று கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்லும். எந்த லூசுத்தனமான கேள்வியை கேட்டாலும் உங்களுக்கு பதில் தரும். பட் இன்னொரு பாசிட்டிவ் திங் இருக்குதுன்னு சொன்னால், அதாவது ஹவு டு மேக் கன், இந்த இல்லீகல் விஷயங்களை நீங்கள் கேட்டால் சொல்லாது. இப்போ எல்லாம் 2022 அதாவது லான்ச் பண்ண புதுசில் உங்களுக்கு இதுக்கான பதில் இல்லாமல் சொல்லி தெரிஞ்சு ஹவு டு மேக் அ கன், ஒரு கன் எப்படி செய்கிறது இந்த அதுக்கிட்ட கேள்வியை கேட்டிங்கன்னா அந்த டைமில் அதாவது 2022 உங்களுக்கு பதில் தந்து கொண்டு இருந்துச்சு. பட் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இல்லீகல் விஷயங்கள் நீங்கள் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது எப்படி பதில் தரும்டா, இந்த இல்லீகல் விஷயத்தை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், பிகாஸ் இது இல்லீகல் என்ற விஷயத்தை அது உங்களுக்கு சொல்லிடும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் ஒரு போயம் வேணும், ரைட் அ போயம் இன் தமிழ் என்ன நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகான முறையில் உங்களுக்கு போயத்தையும் அதை கிரியேட் பண்ணி ரைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு யூடியூப், இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் செஞ்சு பண்ணிக்கிறீங்க, இந்த யூடியூபுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுக்கும் இந்த சாட் ஜிபிடி உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும், இதுக்கான ஒரு கோட் வேணும் எனக்கு, அதாவது ஒரு HTML
C++, ஒரு பைத்தன் இதே மாதிரி உங்களுக்கு கோட்ஸ் வேணும்னா இதுக்கு எனக்கு ஒரு கோட் வேணும், இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வெப்சைட்ல இருக்கணும், அந்த அப்ளிகேஷன்ல இருக்கணும்னு சொல்லி ஒரு கோடை எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்டாலும் அந்த கோடை உங்களுக்கு அழகான முறையில் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கோடை வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் ஒரு யூஸ்ஃபுல் திங்காக இந்த சாட் ஜிபிடியில் எங்களுக்கு பார்க்கலாம். எல்லாமே சரி ப்ரோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ்ல தானே அதுக்கு இதை கேட்கணும் கேட்டீங்கன்னா அது இல்லை. நம்மளுடைய தாய்மொழி தமிழ்ல கேட்டாலும் அது உங்களுக்கு அழகான முறையில் பதில் சொல்லும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா தமிழ்ல உங்களுக்கு டைப் பண்ணிடணும்னா நீங்கள் டைப் பண்ணி கேட்டாலும் அது உங்களுக்கு அழகான முறையில் பதில் சொல்லும். அல்லது உங்களுக்கு பேசலாம், ஈஸியான முறை பேசுறது தானே. ஸோ நீங்கள் அதுக்கிட்ட பேசி கேட்டாலும் உங்களுக்கு அழகான முறையில் அது பதில் சொல்லும். ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா, நான் ட்ரை பண்ணி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அதை நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகே, நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் அது எப்படி பதில் சொல்லுதுன்னு சொல்லி. How to make rice. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. Making rice is pretty simple. Here's a basic method. Rinse 1 cup of rice under cold water to remove excess starch. Then, in a pot, combine the rinsed rice with 2 cups of water. Bring it to a boil over medium-high heat. Or, once boiling, ஐஃபோன் வாங்குறது நல்லதா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறது நல்லதா? இது உங்களோட பிரத்யேக தேவைகளை பொறுத்து இருக்கும். ஐபோன்கள் பொதுவாக எளிமையான வடிவமைப்பு, நீண்ட கால மென்பொருளும் பாதுகாப்பு புதுப்பிப்புகளும் உள்ளன. ஆண்ட்ராய்டு மொபைல்கள் பல வகை மாடல்களில் உள்ளன, பல விருப்பங்களோடு பொருத்தமையோடு விதவிதமான விலைகளில் கிடைக்கின்றன. எது உங்களுக்கு பொருத்தமோ அதை தேர்வு செய்யலாம். அனுரகுமார திசாநாயக்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அனுரகுமார திசாநாயக்க என்பவர் ஒரு இலங்கை அரசியல் தலைவர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர். அவர் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியவர் மற்றும் அவரின் கட்சி சமூக நீதி மற்றும் வளர்ச்சியை முன்னிறுத்துகிறது. நான் கேட்ட அனுரகுமார திசாநாயக்க ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட். மன்னிக்கவும், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அல்ல. அவர் ஒரு முக்கிய அரசியல் தலைவர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர். 2024 இலங்கையை ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்து வருகிறார். எலான் மஸ்க் நல்லவரா கெட்டவரா? எலான் மஸ்க் பற்றிய கருத்துகள் மாறுபடுகிறது. அவர் முன்னோடியாக பார்க்கப்படுகிறார், குறிப்பாக டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் மாறி காட்சியளிக்கும் தொழில்நுட்ப துறைகளில். அதே சமயம் சிலர் அவரின் நிர்வாகம் மற்றும் தொழில்முறை முறைகளை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதற்கான பதில் பார்க்கும்வரின் பார்வைக்கு ஏற்ப மாறுபடும். ஓகே, உங்களுக்கு விளங்கிருக்கும். அதாவது ரீசெண்டில் நடந்த விஷயங்கள் அதுக்கு தெரியாது. நான் அந்த பேர்லேயே சொல்லிப்பேன் ப்ரீ ட்ரெயின்னு சொல்லி, அதாவது சாட் ஜிபி. இந்த பிக்கு ப்ரீ ட்ரெயின் தானே சொல்லேன். இந்த பி வந்து ப்ரீ ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிற, அதாவது இதுக்கு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிக்கிற, ஆல்ரெடி ஃபீட் பண்ணிக்கிற டேட்டாஸை தான், இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு இது தரும். அதாவது இப்போ ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதுக்கு தெரியாது. ஸோ இன்னும் அதுக்கு அந்த விஷயங்களை ஃபீட் பண்ணி இல்லை. அண்ட் முக்கியமாக நாங்கள் இதில் விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது இது இன்டர்நெட் எக்ஸஸ் இல்லாமல் தான் இது ஒர்க் ஆகுது. இதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபீட் பண்ணி கொடுத்து இருக்குதோ அந்த விஷயங்கள் தான் அதை சொல்லும். இப்போ இந்த சாட் ஜிபிடி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இப்போ இன்டர்நெட்டில் இருக்கும் தானே ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி, அதே விஷயத்தை இது ரிசர்ச் பண்ணி சொல்லுதுன்னு சொன்னால் அது சொல்லியிருக்கணும். ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் இப்போ அவர் தானே சொல்லி, பட் சொல்லலை. எதுக்குன்னா இதுக்கு இன்னும் இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை. அதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபீட் பண்ணி கொடுத்துருக்குதோ, அதுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குதோ அந்த விஷயங்களை மட்டும்தான் எங்களுக்கு அது பதிலாக தரும். ஸோ இப்போ இலான் மஸ்குடைய ஐடியா என்னென்னா, அவருடைய மைக்ரோசாஃப்ட்டுக்கு தானே இந்த மைக்ரோசாஃப்டுடைய பிங் சர்ச் இன்ஜின், இந்த சர்ச் இன்ஜினுக்கு இந்த சாட் ஜிபிடியை இன்டகிரேட் பண்ணி கொடுக்கறது தான் இவருடைய ஐடியா. இவர் இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் இவர் இந்த சாட் ஜிபிடி அவருடைய சர்ச் இன்ஜின் பிங்கில் இன்டகிரேட் பண்ணி கொடுத்தா இந்த கூகுளுடைய நிலைமை என்ன ஆகும், இதை யோசிக்க வேண்டிய நிலைமை வரும் கட்டாயமாக. ஸோ இந்த கூகுளை பிங்கா இந்த விஷயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த நடக்குதுன்னு நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அதே நேரத்தில் இந்த கூகுள் பயணம் தானே. ஸோ கூகுள் பயந்துட்டு சும்மா இருப்பானா? இந்த சாட் ஜிபிடி ரிலீஸ் ஆகி ஒரு 3 to 4 months இந்த கேப்பில் ஒரு கூகுள் ஏஐ போட், அதாவது ஒரு ஜெமினின்னு சொல்லக்கூடிய ஒரு சாட் போட்டை ரிலீஸ் பண்ண இந்த சாட் ஜிபிடி மாயே. ஸோ அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க அண்ட் ஜெமினி யூஸ் பண்ணி பாருங்க.
எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் திங்ஸ் நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ChatGPT நான் என்னென்ன உங்களுக்கு விளங்கி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்கு வீடியோ பிடிக்கலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். அண்ட் உங்களை நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் தானே. ஸோ அந்த விஷயமா நீங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.